இதயம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சாரதா கேசவன் கிட்ட ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு பாரதியை விட வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கேசவன், அம்மா நீங்கள் பாரதியை இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்ல, அப்போது சாரதா இன்னொரு விஷயம், ஆதியை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, இதோட நிறைய முறை இது மாதிரி நடந்திருக்கணும் ஆதி சொல்லியிருக்கான், அதனால் ஆதியை இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்தவங்க யாருன்னு நமக்கு தெரியணும், அதை முதல்ல விசாரின்னு சொல்கிறாங்க. கேசவனும், நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, நான் விசாரித்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆதி ஒரு இடத்துல பாரதி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தனியாக நின்றுட்டுருக்காங்க. கேசவன் ஓடி போய் ஆதிக்கிட்ட, ஆதி கடைசியில் நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துடுச்சுல்ல, பாரதி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறடா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உன் காதல் சக்ஸஸ் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்ல ஆதி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது கேசவன், என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ அமைதியாக நின்றுட்டுருக்க, உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையேன்னு கேட்க, பாரதி எப்படி இருக்காங்க, பாரதி வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அப்போது ஆதி, இல்லை பாரதி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது கேசவன் வந்துட்டு, சரி நாம் போயிட்டு பாரதியை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்ல, அதுக்கு ஆதி, இனிமே பாரதியை எப்போவுமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. கேசவன், என்னடா சொல்கிற நீ, ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்க, நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் ஆதி சொல்கிறாங்க. பாரதியோட மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அவர் துரையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சத்தியம் வாங்கினது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்ல, அதை கேட்டு கேசவன், என்னடா சொல்கிற இதெல்லாம், அந்த ஆளுக்காக நீங்கள் உங்களோட காதலை விட்டு கொடுக்க போகிறீங்களா, அந்த துரையெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை போய் பாரதி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, எதுக்காகடா நீங்கள் உங்கள் காதலை இப்படி தியாகம் பண்ணுறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, நான் போயிட்டு பாரதி கிட்டே பேசுகிறேன், இல்லை அந்த ஆள்கிட்டயே நான் பேசுகிறேன், அந்த ஆள் இருந்தால் என்ன செத்தா என்ன, நீங்கள் அதுக்காகலாம் உங்களோட காதலை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு ஆதி, அதெல்லாம் வேண்டாம், பாரதி மொத்தமாக போயிட்டாங்க, பாரதியும் தமிழும் தான் என்னோடய உயிர்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது அவங்களே இல்லாமல் போயிட்டாங்க, இனிமே தான் நான் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பாரதி கூட ஒரு வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஆதி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கேசவன் ஆதிக்கிட்ட, ஆதி நீ அடிக்கடிக்கு சொல்வல விதி விதின்னு, அந்த விதி கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றும், காலையில் நீ சென்னைக்கு போகிறேன்னு கிளம்புன, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ மாறுச்சு, அது மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும், நீ எதை நினச்சும் கவலைப்படாத அப்படின்னு ஆதிக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் துரை அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, என்னடா இப்படி ஆயிடுச்சு, அந்த ஆதியை நாம் கொலை பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் தப்பிச்சிட்டானேடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு துரை, அதை விட பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு, இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, எப்பவுமே எனக்கு நல்லதே நினைக்க மாட்டார், ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமான பாரதிக்கிட்ட சத்தியம் பண்ண சொல்லி கேட்டார், அவளும் சத்தியம் பண்ணிட்டான், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது, இன்றைக்கி எல்லாருக்குமே ட்ரீட் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. என்ன மாமா வர சொன்னார், இன்னும் வரலையா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மணி அங்கே வந்த உடனே துரையை பலார்னு அரைகிறாங்க. உடனே துரை, என்ன மாமா நீ நடந்த விஷயத்தை கேட்டு நீ சந்தோஷமாக பேசுவேன்னு பார்த்தா என்னை அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மணி என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க, அந்த ஆதியை கொலை பண்ணுறதுக்கு நீ ஆள் அனுப்புனியா, ஏன்டா நீ இப்படியெல்லாம் பண்ணுற, ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்திருக்குடா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, இப்போ தான் அவரே உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்திருக்காரு, இந்த சமயத்தில் போய் நீ இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கே, இந்த மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திடுவாருடா, ஏன்டா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, அதுக்கு துரை, மாமா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதாவது பண்ணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மணி, சரி என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரே குடும்பமாக போயிட்டோம், நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அது வரைக்கும் நீ எதையும் பண்ணாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.